வருகின்ற கரும்பு பருவம் 25-26க்கு டன் ஒன்றுக்கு வயல் விலையாக 6000 ரூபாய் வழங்க வேண்டும். அந்த அளவுக்கு வழங்கினால்தான் கரும்பு விவசாயிகளுக்கு கட்டுப்படியாக இருக்கும். அது ஒரு முக்கியமான கருத்து. இரண்டாவது, நம்முடைய ஊக்கத்தொகை, நம்முடைய முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் ஊக்கத்தொகை ஆரம்பித்து கொடுத்தவரே அவர்தான், கரும்பு ஊக்கத்தொகை என்று. அது ஆண்டுக்கு ஆண்டு கணிசமான அளவு வேண்டிய அளவுக்கு ஏற்றப்பட வேண்டும். அது மாதிரி ஏற்றப்படவில்லை. நாங்கள் மிகவும் அவதிப்படுகிறோம். இந்த ஆண்டு அவர்கள் ஏற்றிய பணம் உட்பட 3551 ரூபாய் தான் ஒரு டன்னுக்கு. எங்களுக்கு வயல் விலை இல்லை, கம்பெனி விலை, ஆலையினுடைய விலையாக இருக்குது. வயல் விலை என்பது வெட்டுகின்ற இடத்திலே வெட்டுகின்ற கூலி, வெட்டுகின்ற ஏற்றி செல்லுகின்ற இது எல்லாம் ஆலையாரை சார்ந்ததாக இருக்கணும். அந்த வேலையே நாங்கள் 6000 கேட்கிறோம். 3550 எங்க, 6000 எங்க, எப்படிங்க விவசாயிகளுக்கு கட்டுப்படி ஆகும்? இரண்டாவது, ஊக்கத்தொகை அளிப்பது எங்களுக்கு திருப்தி அளிப்பதாகவும் கட்டுப்படியானதாகவும் இல்லை. முன்னைய கவர்மெண்ட்டில் ஊக்கத்தொகை போதுமான அளவுக்கு ஆண்டுக்கு ஆண்டு முதல் ஆரம்பித்தவரே நம்முடைய மதிப்புக்குரிய முன்னாள் முதல்வர் அவர்கள் தான், எடப்பாடியார். அந்த மாதிரி இவங்க ஏற்றி இன்னும் கொடுக்கல. கொடுத்ததே தான் கொடுத்து சும்மா 50 ரூபாய் 20 ரூபாய் ஏற்றினா அதை மாதிரி கொடுக்குறாங்க. அதை வேலையோட கொடுக்கறதும் கிடையாது. எல்லாருக்கும் போய் சேருவதிலேயும் சில பிரச்சனைகள் இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் சில பக்கத்தில் இருக்கிற ஒரு கரும்பை எடுத்துக்க ஆலை இல்லாமல் அது பொது இடமாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற இடமெல்லாம், குறிப்பாக வானூர் அது மாதிரி இடத்துல கரும்பு எடுத்தால் அவங்களுக்கு அந்த ஊக்கத்தொகையை போய் சேர மாட்டேங்குது. அது கம்பெனியே கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆலையாரே அவங்களே நலிந்து போயிருக்கிறார்கள். அவர்கள் கொடுப்பதற்கு எப்படி முடியும்? அரசாங்கம் தான் இதற்கு ஈடுகட்ட வேண்டும். இரண்டாவதாக, அரசாங்கம் அந்த பன்றி தொல்லைகளை சீர் பண்ணுவதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கேரள அரசாங்கம் பன்றிகளை பிடிப்பதற்கும் சுடுவதற்கும் அனுமதி கொடுத்து அங்கே இருக்கின்ற விவசாயிகள் நல்ல பலனை அடைகிறார்கள். இங்கே அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கோ செய்வதற்கோ இந்த மாநில அரசாங்கம் தயாராக இல்லை. வயல் விலை என்பதை அவர்கள் மனதில் கொண்டு அறிவித்தால்தான் அது எங்களுக்கு உகந்ததாகவும் நன்மை பயக்கூடியதாகவும் இருக்கும். இரண்டாவது, மானியங்கள், அதாவது 4.5 அடி கால் போறது இப்ப நவீன காலம். அந்த 4.5 அடி அகலப்பார் கால் போட்டு கரும்பு வெட்டுவதாக இருந்தால் அதற்கு மானியம் கொடுக்க வேண்டும் அரசாங்கம். அதை சரிவர அனைத்து விவசாயிகளுக்கும் கரும்பு விவசாயிகளுக்கும் போய் சேரும்படி அனுப்புவதும் இல்லை, கொடுப்பதும் இல்லை. அதே போன்று வயல்ல அந்த சோகை அறுத்தல், இது போன்ற பல சின்ன திட்டங்கள் இருக்கின்றது. பூச்சிக்கொல்லி அடித்தல், அது போன்ற திட்டங்களுக்கெல்லாம் அரசு மானியம் கொடுக்க வேண்டும். அந்த மானியத்தை கொடுப்பதும் இல்லை. அப்படியே கொடுத்தாலும் ஊருக்கு ஒருத்தர் என்ற முறையிலேயே 1000 பேருக்கு 1,00,000 பேருக்கு ஒருத்தர் 2 பேர் கொடுத்துட்டா சரியாகுங்களாம். அனைத்து கரும்பு விவசாயிகளுக்கும் போய் சேருகின்ற வகையிலே அந்த மானிய தொகையை இந்த அரசாங்கம் வழங்கவில்லை. வருகின்ற காலத்திலே எடப்பாடியார் அவர்கள் மனதிலே கொண்டு இதனை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதை தாழ்மையாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.